இயக்குனர் இமயம் டைரக்டர் இறந்தது மிகப்பெரிய வருத்தம். திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. இமயம் சரிந்ததுன்னு சொல்றதை விட இமயமலையே சரிந்தது சொல்லணும். தமிழ் திரைப்படத்துலகத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னா இவரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராம்நாத் சார்ட்ட நான் ஒரு 40 படம் வேலை செஞ்சாலும் ஒரு 4-5 படத்தை நடிச்சாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றதான் ஆசை. அந்த டைரக்டர் யாருன்னு கேட்டால் குருநாதரம் மனாசி மாணவிய குருவா பாரே சார். மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னால் மேனத்தட்டில் பெரிய ஷோ போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வர்றாரு பாரே சார் அப்படி. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தேனாமட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வர காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்காரு. அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரே சார் ஆஃபீஸ் மேலே. அப்போ வந்து பழக்கம் பாரா சார்ட்ட நான் சான்ஸே கேட்டுக்கேன், 2 சீன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்த பொண்ணு மேனாத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியன் சொல்கிறாரு டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராம்நாத் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமேஷன் நிறைய படம் பண்ணுறவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரா சார் மாதிரி வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் மினிப்பிரியாவில் பாரதிராஜா படம் 16 பார்த்தேன். தெய்வ கலவில் கிடைக்கப்பரில் பார்த்தேன். அம்மிக்கராயில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காரவாச ஆஃபீஸ்க்கு நல்லா பாஸ் கொடுத்தாங்க. தெய்வ கலவில் புதியவரில் பார்த்தேன். மண்ணுக்கத்த பொண்ணு படம் அவர் பார்க்க வர்றாருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டியன் சார் வேலையாக டைரக்டர் வரலைன்ட்டார். அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். டைரக்டர் பாரா சார் குருவான்னு நினச்சி அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர்றோம்னு சொல்லி ஃபோன் வருது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தார். மண்ணுக்கத்த பொண்ணு என்னுடைய முதல் படம் டைரக்ஷனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் டைரக்டர் பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வந்தார். பாண்டியன் கை கொடுத்தார். நல்லா இருக்கு பாண்டியன். யார் டைரக்டர்? சார் நான் தான் டைரக்டர். பேர் ராமராஜன். யார்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு கேட்டார். ராம்நாத் சார்ட்ட அப்படின்னு. ஷாக் ஆகிட்டார். ராம்நாத் சார்ட்ட ஒர்க் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலை பிரசாத் வீட்டுக்கு வாடினார். அங்கே இளையராஜான ரெக்கார்டிங் தேட்டர் பிரசாத் வீட்டுக்கு போனேன். 5000 கையில் கொடுத்து என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொன்னார். அதை விட பாக்கி எனக்கு இல்லை. யார் மாதிரி டைரக்ஷன் வரணுமோ நினச்சோமோ அவரையும் முதல் படத்தை 2வது 2வது மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ண சொன்னதை மறக்கவே முடியாது.